வணக்கம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று நம்ம பேச போகிறது பிறப்பின் ரகசியம். 12 ராசிகளுக்கு 27 நட்சத்திரங்களுக்கு பேசுகிறோம். பிறப்பின் ரகசியம் வரிசையில் இன்னைக்கு நம்ம பேச போகிறது கிருத்திகை நட்சத்திரம். 3ஆவதாக வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம். இந்த கிருத்திகை நட்சத்திரம் என்பது உடைப்பட்ட நட்சத்திரமாக வருகிறது. மேஷராசியில் முதல் பாதமும் 2, 3, 4 ரிஷபராசியிலும் வருது. இந்த மேஷராசி மற்றும் ரிஷபராசி இந்த கிருத்திகை நட்சத்திரத்துடைய சுவாரஸ்யமான இயல்புகள், ரகசியங்கள், என்ன செய்யணும், கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்ன பாதமில் பிறந்தால் என்ன பலன்கள், என்ன காத்திருக்கு, என்ன தீர்வுகள் அப்படிங்கிற வகையில் இந்த வீடியோ எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு தெரிஞ்ச அன்பர்கள் யாராவது கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம் மேஷராசியிலையோ 2, 3, 4 பாதங்கள் ரிஷபராசியில் பிறந்திருந்தா தயவு கூர்ந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் வரும் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. இப்போ உங்களுக்கு நீங்களே மேஷராசியில் கிருத்திகை நட்சத்திரம் இல்லை ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதே மாதிரி இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நாம் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களும் பொது பலன்களே. தனிப்பட்ட உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பரை எங்களை தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களுக்கான பலன்களை துல்லியமாக எடுத்து தர காத்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூறி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாயிண்ட். கிருத்திகை நட்சத்திரம் இயல்பு என்ன அப்படின்னா, பயங்கரமாக கோபம் வரும். அந்த கோபம் உள்ளுக்குள்ளே இருக்கும், வெளியில் வரும்போது பயங்கரமாக வரும். அவசரத்தனமான கோபம் வரும். பிரகாசமான தன்மை என்பது கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். வெளியில் கூட்டத்தில் 100 பேர் இருந்தாலும் தனியாக தெரியக்கூடிய தன்மை. நான் கலரை பற்றி சொல்லலை, எப்படி இருந்தாலுமே தனியாக தெரிவாங்க. ஒரு பக்குவம் இருக்கும், ஆளுமை தன்மை என்பது இருக்கும். வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதில் மிகப்பெரிய தெளிவு என்பது இருக்கும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த இயல்பில் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒருத்தர் கூட பழகிட்டோம் அப்படின்னா லேசில் பழகிறதில்லை. ரொம்ப சீக்கிரமாக ஒருத்தரோட உறவு ஜாயிண்ட் ஆகிறதில்லை. அப்படி ஆயிட்டாங்கன்னா அது வெளில வர்றது ரொம்ப கஷ்டம். ஒருத்தரை பிடிச்சி போகிறதுல தாமதம், ஆனால் பிடிச்சிட்டா மனசை முள்ள ரயிச்சு அவங்கள ரொம்ப உண்மையாகவே நேசிக்கக்கூடிய தன்மை கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு அவயோகம் என்பது கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது. ரொம்ப நெருங்கியவர்களை இழக்கக்கூடிய யோகம். அதாவது ரொம்ப உங்களுக்கு மனசுக்கு யாராவது பிடிக்கும்னா நல்லா அந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கும்போது சட்டுன்னு அவங்க மரணிப்பதோ இல்லை வாழ்க்கையில் அவங்கள பிரிஞ்சு போவதோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு என்பது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 4வது பாயிண்ட் என்னென்னா, மனசு டைவர்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு இடத்துல நிலையாக இருக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று மாறிக்கொண்டே வரும். இதை விட ஒன்று பெட்டர்ன்றது உங்கள் மனசில் ரொம்ப ஆழமாக தெரியும். அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். 5வது பாயிண்ட் என்னென்னா, கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்களினால் சில பலகீனங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. நண்பர்கள் கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏதோ 1-2 நண்பர்கள்னால வாழ்க்கையே இழக்கக்கூடிய வாய்ப்பு கூட நடக்கலாம். அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு சிறு வயதில் நீங்கள் ஒரு பெரிய பொறுப்புக்கோ அதிகாரத்துக்கோ வருவீங்க. அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதற்கான எண்ணங்கள் மனசில் அதிகமாக வரும். அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். இப்போ நமக்கு நேரம் நல்லா இருக்கு, எப்போவுமே அதே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒழுங்காக இருக்கும் போதும் நாம் ஒழுங்காகவும் இருக்கணும். இப்போ கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய ரகசியங்களை பார்க்கலாம். பொதுவாக கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாயிண்ட் நம்பர் 1, அப்பாவை விட பெரிய லெவலில் வருவாங்க, சாதிப்பாங்க. இன்னாருடைய பையன் அப்படிங்கிறது போய் அப்பா உயிரோடு இருக்கும் போதே இவரோட அப்பா தான் அவருங்கிற மாதிரி மாற்றி அமைப்பாங்க. அந்த சாத்தியம், அந்த சாதனை படைக்கக்கூடிய யோகம் கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு உண்டு. பொதுவாக கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தக்கூடியவங்களுக்கு அதிகாரமும் அதிகார துவனியும் இருக்கும். அதாவது பேசும்போதே நான் அப்படி பெரிய ஆள், நான் அப்படி, நான் இப்படி தான் இருப்பேன், நான் இந்த மாதிரி இந்த லெவலில் இருக்கேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அது இருக்கிறத பற்றி தப்பே இல்லை. அதுக்காக அடுத்தவர்களை காயப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்தால் அதை தவிர்க்கவும். 3வது பாயிண்ட், கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அறிவாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை என்பது இருக்கும். சிறந்து விளங்கக்கூடிய தன்மை இருக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறையில் வேலை செய்யக்கூடிய யோகங்கள், பிறப்பிலேயே பெறக்கூடிய பாக்கியங்கள், பிறப்பினுடைய ரகசியம் அது. அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய இயல்புகள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட 4வது பாயிண்ட் என்னன்னா, எந்த விஷயத்தை எடுத்தாலும் கூட நம்பர் 1 இருக்கணுங்கிற வேட்கை, அர்ஜு என்பது இருக்கும். நான் என்ன மாதிரி யூனிக்காக எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அர்ஜு இருக்கும்.
அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த லேண்டு சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் வரலாம். அதாவது லேண்டு வந்து தப்பாக ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, சர்வே நம்பர் மாறி இருக்குது, டாக்குமெண்டேஷனில் பிரச்சனை இருக்குது, லீகல் இஷ்யூஸ் இருக்குது, இது மாதிரியான அமைப்புகள் வரலாம். ஒட்டு மொத்தத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறப்பினுடைய முக்கியமான ரகசியம் எதுன்னு கேட்டிங்கன்னா, தந்தையார் வந்து மட்டும் சரியாக அமைஞ்சிட்டா போதும். பல கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடைய ஆதரவும், தந்தையாருடைய கவனிப்பும், தந்தையாருடைய அனுசரிப்பும், அரவணைப்பும் சிறு வயதிலேயே இழக்கக்கூடிய தன்மை இருக்குது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நானே வந்து பிதாகாரகன் நட்சத்திரத்தில் பிறக்கிறோன்னு சொல்கிறோம். கிருத்திகை என்பது சூரியனுடைய நட்சத்திரம். அப்படி பிறந்தாலும் ஒரு எஸ்பெஷலி ஆண்கள் கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறக்கும் பொழுது சிறு வயதிலேயே தந்தையாரை பிரியக்கூடியதோ அல்லது இழக்கக்கூடிய சூழ்நிலைகளோ ஏற்படுவது என்பது இயல்பாக பிறப்பினுடைய ரகசியமாகவும் இருக்குது. இது துரதிருஷ்டவசமானது. அடுத்தது 6வது பாயிண்ட், பிறப்பினுடைய ரகசியம் என்னென்னா, கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் ஏதோ ஒரு வகையில் தன்னை அறிந்தோ அறியாமலோ அரசாங்கத்தின் தொடர்பு இல்லாமல் இருக்க முடியாது. அரசாங்கத்துடன் ஒரு தொழில் சம்பந்தப்பட்டோ இல்லை அரசாங்கத்துடைய ஏதாவது ஒரு இடத்துல அது ஒரு கனெக்ஷன் இருக்கும். அரசாங்கத்துடன் பிரச்சனையும் இருக்கும். அரசாங்க தண்டனை வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. எல்லாத்தோட முக்கியமான பிறப்பின் ரகசியம் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ராஜகிரகம் சூரியனுடைய நட்சத்திரம், ராஜகிரகம் செவ்வாயுடைய வீட்டில். அற்புதமான ஆளுமை தன்மை பெற்ற எந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கேப்பபிலிட்டி இருந்தாலும் கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்க ஈஸியாக மேனேஜ் பண்ணுவாங்க. அவங்களால அதை மேனேஜ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி பிறப்பு ரத்தம் நாணங்கள்லேயே இருக்கும். இதெல்லாம் வந்து கிருத்திகை நட்சத்திரத்துடைய பிறப்புடைய ரகசியங்கள். இப்போ கிருத்திகை நட்சத்திரத்தில் பாதங்களுடைய 1ஆம் பாதம் 2, 3, 4 ரிஷபராசியில் எந்த பாதங்களையும் என்ன ப்ரிடிக்ஷன்ஸுங்கிறத பார்ப்போம். கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறக்கக்கூடியதில் சந்திரன் 26 முதல் 40 டிகிரி வரை இருக்கார். மேஷராசியில் 0 டிகிரிலேருந்து ஆரம்பிக்குது. பட் கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இந்த நட்சத்திரம் 0 டிகிரிலேருந்து ஆரம்பிக்குது. பட் இந்த நட்சத்திரம் மேஷராசியில் இருக்கும்போது சந்திரன் 26 முதல் 40 டிகிரிக்குள்ளே இருக்கார். இந்த முதல் பாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள், மேஷராசியில் பிறக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு அதிகத்தனமான புத்திசாலித்தனம், கல்வி திறமை, நல்ல நடத்தை, நல்ல பழக்க வழக்கங்கள், நிறைய வாழ்க்கையில் அனுபவங்கள், நிறைய மேடு பள்ளங்களை பார்க்கக்கூடிய யோகங்கள், வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அதெல்லாம் சந்தித்தாலும் கூட சீம்லெஸ்ஸாக எந்த ஒரு தயவு தாட்சியம் இல்லாமல் எல்லாத்தையும் எதிர்கொண்டு அத்தனை சோதனைகளையும் சாதனையாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவராக. சில உடல் ரீதியான கோளாறுகள், சில உடல் பாதிப்புகள் கண்டிப்பாக வரும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சில புற்றுநோய் பாதிப்புகளும் வரலாம், வேறு சில பெரிய பாதிப்புகளும் வரலாம். இந்த உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு. இதை மட்டும் கவனிச்சிட்டிங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கையில் உங்களை வெல்ல யாராலும் முடியாது. கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள், இந்த 2ஆம் பாதம் கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசியில் வந்து விழுது. சூரியனுடைய நட்சத்திரம் சுக்கிரனுடைய வீட்டில். இங்கே தான் கொஞ்சம் குழப்பம். பல கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அதிக சுவாமி நம்பிக்கை இருக்காது, அதிகப்படியான இறைவனுடைய நம்பிக்கை இருக்காது. தேவையில்லாத விஷயங்கள் மனசில் வந்துக்கிட்டே இருக்கும். எஸ்பெஷலி காமம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் மனசில் அலைப்பாயும். அடுத்தவர்களையும் பாவம் செய்ய தூண்டக்கூடிய சில தன்மைகளும் வரும். இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு தீர்வு என்னங்கிறத பற்றி நம்ம சொல்கிறோம், தொடர்ந்து பாருங்கள். கிருத்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப தான் மேலே என்ன நினைப்புன்னா, பயங்கரமான வீரன் நான் அப்படிங்கிறதுல ஒரு பெருமை இருக்கும். அது தேவையற்ற பெருமை. அன்னெசரியான வம்பு வழக்குகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்கிறதுனால ஜாகிரதையாக இருக்கணும். இந்த ஆண்களாக இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு விபச்சாரிகள் மீது அதிகமான ஆர்வம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால் அப்படிதான் இருப்பாங்கன்ற அர்த்தம் இல்லை, வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மற்றவங்களை, அதே மாதிரி ஒரு கேள்விக்குரிய வாழ்வாதாரம், அதாவது என்னன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கில் வந்து வரத்துக்கே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாக இருக்கும். 25 வயசு வரைக்கும், 25 வயசுக்கு மேலே நல்ல லைஃப் வந்து மாறும், டேர்ன் அரவுண்ட் ஆகும். 35 வயசுக்கு மேலே கிருத்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை மிக பெரிய அளவில் மாறும். கிருத்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சில தேவையில்லாத குணாதிசயங்கள் வரும். பொய் சொல்லணும்னு நினைக்க மாட்டீங்க, ஆனால் பொய் சொல்கிறதுக்கு உங்களை உள்ளேருந்து தூண்டும். எதையாவது எடுத்துடலாமா மற்றவங்களுக்கு தெரியாமல் அப்படிங்கிற சில மாறுபட்ட குணாதிசயங்கள் இருக்கும். அதே மாதிரி கவலை மனசில், தன்னறியாத கவலை மனசில், போராட்டம், வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் தடங்களை மீறி போராட்டம். அதே மாதிரி தேவையில்லாத வம்பு வழக்கு, அர்த்தமற்ற சண்டைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தேவையில்லாத சண்டைகள். அதே மாதிரி
மனசு, குடும்பத்தினால் மனசு பாதித்து காயப்படக்கூடிய சில விஷயங்கள் நடக்கக்கூடியதும் இருக்குது. அதே மாதிரி ஒரு 40 வயதுக்கு மேலே மிகப்பெரிய அளவில் பொருள் சேர்க்கக்கூடிய பாக்கியங்களும் கிருத்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. இப்போது என்ன செய்யலாம், வாட்ஸ் நெக்ஸ்ட், இப்போ வாட் டு டூ அண்ட் வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது ஒரு குறிக்கோள், ஒரு பாதை, ஒரு எண்ணம், அதை நோக்கி மட்டும்தான் நீங்கள் பயணப்படணும். இது பாயிண்ட் நம்பர் 1. அதுக்கு அடுத்தபடியாக கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு யார் மேலேயுமே ரொம்ப ஓவராக ஈடுபாடு வைக்கக்கூடாது. இது 2. பாயிண்ட் நம்பர் 3, மனசு அங்கே அங்கே ஒன்றை விட ஒன்று பெட்டராக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா நீங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய அளவில் சாதிக்க முடியும். 4, கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு லேட் மேரேஜ் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கூட பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும், இல்லையேல் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகள் நடக்கும். 5, கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த நீங்கள் எப்படியாவது கொஞ்சம் யோசிச்சு உழைப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா, எப்பவும் போடுறதுக்கு பதிலாக வாழ்க்கையில் நீங்கள் எண்ணியே பார்க்க முடியாத உயரங்கள் உங்களை தேடி வந்து சேரும் என்பதில் ஐயப்பாடு தேவையில்லை. இப்போ கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் பிறந்தவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது நிறைய இறைவன் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். இறை சிந்தனை. அதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். 2வது நீங்கள் செய்ய வேண்டியது நண்பர்களை கூடிய மட்டும் 1 இல்லை 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலே தவிர்க்க வேண்டும், ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய அளவில் கவனம் தேவை. 5வது உங்களுடைய உற்றார் உறவினர்களோட சண்டை போடுறதை நீங்கள் நிறுத்தணும், அவங்க பேச்சை கேட்கணும், குடும்பத்தாருக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்தே ஆக வேண்டும். 5வது உங்களுக்கு ஒரு மனைவி இருக்காங்க, இல்லை உங்களுக்கு ஒரு கணவர் இருக்காங்கன்னா அதை தவிர வேற சிந்தனையை நீங்கள் வளர்த்து கொள்வதை தவிர்க்க வேண்டும். மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய் அது விடும். 6வது எல்லாத்துக்கும் மேலே உங்களோட குழந்தைகளை பராமரிக்கிறதுல கொஞ்சம் சாஃப்டாக நடந்துக்கணும், ஆஷாக நடந்துக்க கூடாது. இதெல்லாம் நீங்கள் செய்யணும். இப்போ என்ன நடக்கும், வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் ரோகிணியிலேருந்து மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு 9ஆம் தேதிக்குள்ளே போய் வக்ரகதி அடைவார். 9 அக்டோபர் 2024 4 பிப்ரவரி 2025 வரைக்கும் குரு பகவான் 2ஆம் இடத்துல வக்ரகதியில் இருப்பார். உங்களோட 6ஆம் இடத்தில் கேதுவும், உங்களுடைய 11ஆம் வீட்டில் சனி பகவானும், 12இல் ராகுவும் இருக்காங்க. இதோடைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 9 அக்டோபர்லேருந்து 4 பிப்ரவரி வரைக்கும் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரும், பணப்பிரச்சனைகள் வரும், தேவையற்ற விஷயங்களை வாங்க வேண்டாம். 2, 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேதுவினால் உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாதைகள் வரலாம். உடம்பை கரெக்டான நேரத்தில் சாப்பிட்டு கரெக்டான நேரத்தில் தூங்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை கவனம் தேவை. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்கள் பாஸுக்கும் உங்களுக்கும் மனசங்கடங்கள் வரலாம், ரொம்ப ஜாகிரதையாக கையாள வேண்டும், பணிந்து போக வேண்டும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவினால் கண்டிப்பாக சில அதிர்ஷ்டங்கள், திடீர் அதிர்ஷ்டங்களும், ஃபாரின் சம்பந்தப்பட்ட எஜுகேஷன், ஜாப், மேரேஜ் இதெல்லாம் சம்மந்தப்பட்டதெல்லாம் பாசிட்டிவாக நடக்கும். இதுக்கு அப்புறம் ரெமெடிஸை பற்றி பார்ப்போம். இப்போ கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன தீர்வுகள், ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா என்னென்ன பிரச்சனைகள் தீர்வுகள். முதல் தீர்வு, யூடியூப்பில் ஆதித்ய ஹிருதயம்னு இருக்குது, தினமும் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு தடவை நீங்கள் போட்டு அதை கேட்கணும். 2வது தீர்வு, தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் திருக்கோவிலுக்கு ஒரு தடவையாவது நீங்கள் போயிட்டு வரணும். 3வது தீர்வு, முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது ராமேஸ்வரம் ஸ்தலத்துக்கு ஒரு தடவையாவது குடும்பத்தோடு போய் வந்து திலஹோமம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. 4வது தீர்வு, கஷ்டப்படக்கூடிய முதியவர்களுக்கு வயசானவர்களுக்கு உங்களால் முடிந்த உணவு, ஆடை இதெல்லாம் கொடுத்து உதவுவது மிக மிக பெரிய தீர்வாக இருக்கும். ஆக என் அன்பினும் மேலான கிருத்திகை நட்சத்திர நேயர்களே, உங்கள் அத்துணை பேரையும் மறுபடி சந்திக்கும் வரை உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.